Hi guys, welcome back to our channel Bhavishri Official. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயனா துணை டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 20 மினிட்ஸ் சீரியல ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ற மாதிரியான கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயனா துணை எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா சேரனோட வீடை தான் கட்டுறாங்க. வானதி சமைச்சு போட்டதை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நிலா திட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாண்டி சொல்றாரு, சரி விடுங்க, என்ன சந்தா வீட்டுல என்ன நடந்தது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறமேட்டு வந்து நிலா உங்க அண்ணன் பண்ணி வச்ச காரியத்தை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவர் தான் ரொம்ப நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்காரு. பொண்ணு போயிட்டு 20 சவரன் நகையும் 30 லட்ச ரூபாய் பணமும் கொடுத்து கூட்டு வர மாதிரி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்காரு. சோ அதுதான் வந்து நிலா சொல்லி கிண்டல் பண்றாங்க. உடனே பாண்டியில நீ யாரு கேட்டு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடேசன் அப்பா வந்து கத்துறாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை போயிட்டு நம்ம கூட்டு வர மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அவளுக்கு எல்லாம் வருத்து கிடையாது. நீங்க அந்த பொண்ணுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்து போனீங்களா, அப்ப அந்த பொண்ணு உடனே உங்க கூட தானே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக நீங்க காசு செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே வந்து சோழனுக்கு கோவம் வந்துருது. நீங்க எதுக்கு இதெல்லாம் தலையிடுறீங்க, ஒரு அப்பாவா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்க, நீங்களே எதுவுமே பண்ணல, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நிலாக்கும் வந்து உடனே கோவம் வருது. சோழன் நீங்க எதுக்கு உங்க அப்பா அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க. நீ அமைதியா இரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கத்துறாரு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நடேசன் பக்கம் இருந்து உடனே வெளியே போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்றது சோழனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பாண்டி வந்து நீ ஏன்டா அவர் அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, என்னடா நீ நல்லா மாதிரி நடிக்கிறியா அவர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இல்லடா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாதது ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாது அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப கூட சோழனுக்கு வந்து அந்த கில்ட் ஃபீல் வரல. அப்புறம் சேரன் தான் திட்டுறாரு. இனிமே அவர் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டி முடிச்சுட்டு வெளியில போயிடுறாரு. உடனே பாண்டி சொல்றாரு, இனிமே அவர் அப்படி பேசாதரா, அவர் பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியோட ஷெட்டை காட்டுறாங்க. பாண்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே வானதி வராங்க. வானதி வந்துட்டு அவங்க கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. பாண்டிக்கு என்னன்னே புரியல. ஏன்னா அவருக்கு அந்த கில்ட் ஃபீல் இருந்தா தானே அவருக்கு புரியும். ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வானதி வந்து அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். அதை அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்தாம இருக்கலாம். அவங்க தம்பி வந்து கிண்டல் பண்ணும்போது அவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. வானதி உண்மையா ரொம்ப பாவம். அவங்க வந்து பேசும்போது கூட அவருக்கு அது தெரியல இதனாலதான் அவ ஹர்ட் ஆயிருக்கான்ட்டு. அவளே காரணத்தையும் சொல்றா, அவளே எல்லாத்தையும் சொல்லி அவளே மன்னிப்பு கேட்கவும் இது பண்றாரு. அது உண்மையா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானா இருந்தா பாண்டி அன்னைக்கே பிரேக்கப் பண்ணிருப்பேன். வானதியா இருக்கும் இவ்வளவு தூரம் வராங்க. சோ வாங்க இப்ப நம்ம சீரியல்குள்ள போலாம். என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி வந்துட்டு என்ன ஆச்சு வானதி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. வானதி உடனே இல்ல, என்னடா என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது அவங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. அப்ப கூட பாண்டிக்கு எதுவுமே புரியல. ஆமா நீ ஃபுட்டு செஞ்சு டார்ச்சர் தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வானதிக்கு ரொம்ப கோவம் வந்து, இனிமே என்கிட்ட இருந்து உனக்கு எந்த காலும் வராது, எந்த மெசேஜும் வராது, நீ என்ன பார்க்க வராது, நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன். ஆக்சுவலா இப்பதான் வானதி ஒரு குட் டெசிஷன் எடுத்திருக்காங்க. வானதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு எஃபர்ட் போடுற ஒரு பர்சன் வந்து பாண்டி கிடையாது. வானதிக்கு ஏத்த ஜோடியும் கிடையாது. சோ அவங்க 2 பேரும் பிரியறது தான் நல்லது. சரி இப்போ வாங்க சீரியல்குள்ள போலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. வானதி இவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் ஆனா அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவர் நம்மளுக்காக இவ்வளவு எஃபர்ட் போடுறாளே அப்படின்றத அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனா அவர் அது யோசிக்காம போய் சாரி கேட்கறது எந்த பிரயோஜனமும் கிடையாதுல்ல. அவங்களும் அதே தான் சொல்றாங்க. நான் அவனுக்காக அவ்வளவு எஃபர்ட் போடுறேன், நீ எதுவுமே எனக்காக பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க டாடா பைஸ்க்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் பாத்தீங்கன்னா சேரனோட வீடை கட்டுறாங்க. நடேசன் அப்பா வந்து குடிச்சிட்டு வராரு. நிலா கேக்குறாங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சோழன் வந்துடுறாரு. நீ எதுக்கு இவர்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னா, ஆமா இவர் பெரிய கலெக்டர், இவர்கிட்ட பேசி இவரு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்றாரு. நீ வானில நம்ம போலாம் அப்படின்னு, நீங்க எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோம்னா வானதிக்கு வந்து பாண்டி கால் பண்ணிட்டே இருக்காரு. வானதி எடுக்கவே இல்லை. அப்ப சோழன் கேட்கிறாரு, என்னடா ஆச்சு, ஏன்டா எத்தனை முறை கால் பண்ற அப்படின்னு. இது போல சண்டைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சண்டை அப்படின்னு, பல்லவன் கிண்டல் பண்ணது நினைச்சு அவ ரொம்ப கஷ்டப்பட்டாடா, அது கூட எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப நிலாவும் திட்டுறாங்க, நீங்க பண்ணது தப்பு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. எனக்கு தெரியலங்க, அவ எல்லாத்திலும் பிளாக் பண்ணிட்டா, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அப்படியே சோகமாயிட்டாரு. அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. அயனார்த்துல இருந்து இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம சேனல்ல இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேட் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.